வணக்கம் சுட்டி குழந்தைகளே. அப்பப்பா, பாடம், தேர்வு, மதிப்பெண்கள் என்று நாம் எல்லோரும் கொஞ்சம் பரபரப்பாக இருந்துட்டோம் இல்லையா? சரி, மறுபடியும் நாம் எல்லோரும் பாடல்கள், கதைகள், பயிற்சிகள் சந்தோஷமாக தொடரலாமா? நம்முடைய 2ஆம் பருவத்தில் நாம் பார்க்க இருக்கும் முதல் பாடம் அழகு தோட்டம். தோட்டமா அப்படின்னா என்ன? தோட்டம் என்று சொன்னதும் நமக்கு என்ன விஷயங்கள் ஞாபகம் வருகிறது? விதவிதமான செடிகள், வண்ண வண்ண பூக்கள், உயரமான மரங்கள், இங்கும் அங்கும் கீச்சிடும் பறவைகள், ஆங்காங்கே மொய்க்கும் பூச்சிகள் என காட்சிகள் பலவிதம். சரி, இந்த அழகு தோட்டத்தில் அப்படி என்னதான் இருக்குதுன்னு பார்க்கலாமா? அழகு தோட்டம் பாடல இப்ப பாடலாம். தோட்டத்திலே வண்ண பூவும் பூத்து குலுங்குது, பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுது, பசுமையான புல்லை தேடி மாடும் மேயுது, பக்கத்திலே கன்று குட்டி துள்ளி ஓடுது, உயரமான மரத்தினிலே பழமும் தொங்குது, பச்சை கிளி பறந்து வந்து கொத்த பார்க்குது. அழகு தோட்டம் பார்க்கும் போதே நம்மை இழுக்குது, ஆட்டமாடி பாட்டு பாட ஆசை பொங்குது. சரி, இந்த அழகு தோட்டத்துல அப்படி என்னதான் இருக்குதுன்னு பார்க்கலாமா? தோட்டம் தோட்டம், இது என்ன தோட்டம்? அழகு தோட்டம். தோட்டம் என்றால் என்ன இருக்குமா? பசுமையான செடிகள். இந்த செடிகள் எல்லாம் எப்படி இருக்குதாம்? வண்ண வண்ண பூக்களால் நிறைந்திருக்குதாம். வண்ண வண்ண பூக்களாம் பூத்து குலுங்க, சின்ன சின்ன தேனீக்களாம் பாட்டு பாடுதாம். தேனீக்கள் எப்படிப்பட்டவை? அளவில் மிகவும் சிறியதாம், ஆனால் சுறுசுறுப்பில் மிகவும் பெரியதுமானவை. தேனீக்களின் வேலை என்ன தெரியுமா உங்களுக்கு? தேன் எடுப்பது. அதனால்தான் பூக்களை பார்த்ததும் தேனீக்கள் பாட்டு பாடுதாம். அழகு தோட்டத்தில் கொஞ்சம் நகர்ந்து பார்த்ததும் அழகான பசு ஒன்று தென்படுகிறது. அந்த பசுக்கு அங்கே என்ன வேலையாம்? அழகு தோட்டம் பசுமையாக என்பதால் அங்குள்ள புற்களை பசுமாடு ஒன்று மேய்ந்து கொண்டிருந்ததாம். அப்போது அது கன்று அங்கு இங்குமாய் துள்ளி ஓடிக்கொண்டிருந்ததாம். ஆகா, அங்கே பாருங்கள், என்ன உயரமான மரங்கள்! மரம் எங்கு பார்த்தாலும் பழுத்து தொங்கும் பழங்கள் பார்த்தாலே நாவிலே எச்சி ஊறுகிறது. அப்படிப்பட்ட பழங்களை கொத்தி தின்ன பச்சை கிளி பறந்து வந்ததாம். உயரமான மரத்தினிலே பழமும் தொங்குது, பச்சை கிளி பறந்து வந்து கொத்த பாக்குது. அழகு தோட்டம் பார்க்கும்போதே நம்மை இழுக்குது, ஆட்டமாடி பாட்டு பாட ஆசை பொங்குது. அடடா, எத்தனை அழகான காட்சிகள்! இந்த அழகு தோட்டத்தை பார்க்கும்போதே நம்மை இழுக்கிறது. ஆட்டம் ஒன்று ஆடி பாடல் ஒன்று பாட ஆசை பொங்குதா? முதலில் எதை செய்வது? பாடலாமா இல்லை ஆடலாமா? நீங்களே சொல்லுங்கள். அப்படியாக அழகு தோட்டத்தின் அற்புதமான காட்சிகள் நம்மை ஈர்த்து ஆட்டமாடச் செய்கிறது. சரி மாணவர்களே, உங்களுக்கு புரிந்ததா? இந்த பாடலை உங்கள் பெற்றோரிடம் தினந்தோறும் பாடி மகிழுங்கள். இப்போ நாம பயிற்சிக்கு போலாம். அழகு தோட்டம் பாடலோட பயிற்சியை இப்ப பார்க்கிறோம். ஒலித்து பழகுக. பூத்து குலுங்குது, பாட்டு பாடுது, துள்ளி ஓடுது, மாடும் மேயுது, பழமும் தொங்குது, கொத்த பார்க்குது, நம்மை இழுக்குது,
ஆசை பொங்குது. அடுத்தது படித்தும் எழுதியும் பழகுக. ஆசை. சின்ன தேனி. பச்சை கிளி. கன்று குட்டி. தோட்டம். அடுத்தது படத்தை உரிய சொல்லுடன் இணைக்க. இப்போ நாம இந்த படத்தையும் சொற்களையும் இணைக்க போறோம். முதல்ல என்ன இருக்கு? பச்சை கிளி. அடுத்தது வண்ணப்பூ. சின்ன தேனி. பசும் புல். உயரமான மரம். கரெக்டா இணைச்சிட்டோம்ல? அடுத்தது உனக்கு பிடித்த வருணனை தொடரை குறியிடுக. இனிப்பு பழம், பழுத்த பழம், சிவந்த பழம். இதுல வர்ணனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்னது? இது சிவந்த பழம். இதுதான் சரியானது. அடுத்தது நல்ல நாய்க்குட்டி, சின்ன நாய்க்குட்டி, கருப்பு நாய்க்குட்டி. இப்ப இது என்னது? என்ன நிறத்துல இருக்குது? கருப்பு. கருப்பு நாய்க்குட்டி. அடுத்தது வட்ட நிலா, முழு நிலா, வெள்ளை நிலா. இப்ப இது என்ன நிறத்துல இருக்குது? வெள்ளை நிறம். அப்போ வெள்ளை நிலான்னு நாம எடுத்துக்கணும். அடுத்தது ஆடுமயில், அழகுமயில், வண்ணமயில். இப்ப இது தோகை விரிச்சிட்டு இருக்கு. அப்போ இது ஆடும் மயில். வாங்க அடுத்த பயிற்சிக்கு போலாம். படத்திற்கு பொருத்தமான வர்ணனை தொடரை எழுதுக. இப்போ மேலே எப்படி பார்த்தோம்? வர்ணனை தொடர் அதே மாதிரி தான். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கு? வண்ணத்து பூச்சி. அப்போ இது என்ன வர்ணனை? அழகான வண்ணத்து பூச்சி. அடுத்தது பந்து பாருங்க, உருண்டையா இருக்குது. அதுக்கு என்ன கொடுக்கலாம்? வட்ட பந்து. கீழே மீன் இருக்கு. என்ன மீன் கொடுக்கலாம்? வண்ண மீன். இது தக்காளி. தக்காளியோட நிறம் என்ன? சிவப்பு. அப்போ சிவப்பு தக்காளி. சொல்லோடு விளையாடு. இப்போ இங்க பாருங்க, குரங்கு. குரங்கு கூல முடியுது. அப்போ உடனே அங்க பாருங்க, இது சங்கிலி தொடர் மாதிரி. கூல முடிஞ்ச உடனே அங்க அடுத்தது குருவி. குருவி எதுல முடியுது? வீல முடியுது. அப்போ அடுத்தது வேற என்ன சொல்லு பாருங்க? விறகு. விறகு கூல முடியுது. அடுத்தது அங்க கும்மி. அடுத்தது மிளகு. அதுவும் கூல முடியுது. கடைசியா பாருங்க, குரங்குல முடிஞ்சிடுது. இதுதான் சொல்லோடு விளையாடு. முதல்ல ஒரு சொல்லுல ஆரம்பிச்சு அதுல அப்படியே கொண்டு வந்து லாஸ்ட் ஒரு எழுத்தோட முடிக்கிறோம். இதுதான் சொல்லோடு விளையாடு. இப்போ இங்க பாருங்க, உரிய எழுத்தை எழுதி நிரப்புக. மேல நம்ம சொல்லோடு விளையாடணும்ல, அதே மாதிரிதான் இங்க. கவனிங்க. ஆமை. மயில முடியுது. உடனே என்னது? அங்க ஒரு படம் இருக்கு பாருங்க, மைனா. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது எறும்பு. பூல முடியுதா? பாருங்க, ஒரு படம் இருக்கு. அது என்னது? பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். என்னது? புறா. அடுத்தது குகை. அடுத்தது கைக்குட்டை. முடியும் எழுத்தில் தொடங்கும் சொல்லை எழுதுக. கவனிங்க. இப்ப எப்படி சொல்லோடு விளையாடு, உரிய எழுத்தை எழுதி நிரப்ப, இதெல்லாம் பண்ணோம்ல, அதே மாதிரிதான் உங்களுக்கு இங்க 4 கொடுத்துருக்காங்க. புகை, மிளகு, புத்தாடை, குயில். இப்ப நாம இந்த 4 அங்க சேர்க்க போறோம். இப்போ சிறகு. அப்போ கூல முடிஞ்சிருக்கு. இங்க என்ன இருக்கு? கூ எழுத்து, தொடங்குற எழுத்து குயில். அப்போ குயில் அங்க வரும். அடுத்தது அடுப்பு. பூல முடியுது. நம்ம இப்ப என்ன போடலாம்? 2 இருக்கு இங்க. புகையும் இருக்கு, புத்தாடை இருக்கு. சரி, எதனா ஒண்ணு போடலாம். புகை போட்டுடலாம். அடுப்புக்கு புகை. அடுத்தது சிரிப்பு. சிரிப்பு என்ன பண்ணலாம்? சிரிப்புக்கு புத்தாடை. சிரிப்பு, புத்தாடை. அடுத்தது கடைசி அம்மி. மீல முடியுதுல, என்னது? மிளகு. புரிஞ்சுதுங்களா? பயிற்சி எடுத்து பாருங்க. நன்றி.